Hi everyone. One of our YouTube followers வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னன்னா ஹஸ்பண்ட்க்கு எசோஸ்பெர்மியா இருக்கு மேம். ஸோ இதுக்கு டோனர் ஸ்பெர்ம் தான் நம்ம போகணுமா? இன்ஜெக்ஷன் போட்டாலும் ஸ்பெர்ம்ஸ் கிடைக்காது அப்படின்னு டவுட்டாக சொல்கிறாங்க. ஸோ டோனர் தான் போகணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எசோஸ்பெர்மியா அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செமன் அனாலிசிஸ் கொடுக்கும்போது அதில் வந்து ஸ்பெர்ம்ஸ் இல்லை, ஆண் உயிரணுக்கள் இல்லை அப்படின்னு வரது தான் எசோஸ்பெர்மியா. இதுக்கு வந்து 2-3 விதமான ரீசன்ஸ் இருக்கலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். நம்பர் 1 வந்து உங்களோட ஹார்மோன்ஸில் எதாவது ப்ராப்ளம் இருக்கா? ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா, இல்லை ரொம்ப அதிகமாக இருந்தாலும் எசோஸ்பெர்மியா வரலாம். இன்னொன்று ஒரு சில நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸில் இது வரலாம். இன்னொன்று வந்து அந்த விரைப்பையிலேருந்து வர ஒரு டியூப் இருக்கும், வாஸ் டிஃப்ரென்ஸ்னு, அதில் ஏதாவது பிளாக் இருக்குன்னா அப்போ எசோஸ்பெர்மியா வரலாம். ஸோ உங்களோட ஹார்மோனல் ப்ரொஃபைல் வச்சு இன்கேஸ் ஹார்மோன் ரொம்ப கம்மியாக இருக்குது, எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் <1 இருக்குன்னா அப்போ உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டால் ஸ்பெர்ம்ஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். ஹார்மோன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா, எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் ரொம்ப அதிகமாக மோர் தென் 10 இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வந்து மெடிசன்ஸ் கொடுத்தாலுமே, இன்ஜெக்ஷன் கொடுத்தாலுமே அவங்கள ட்ரீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். தீஸ் ஆர் பேஷண்ட்ஸ் ஹூ ஆர் கால்ட் அஸ் டெஸ்டிகுலர் ஃபெயிலியர். டெஸ்டிகுலர் வால்யூமே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து டைரெக்டாக டோனர் ஸ்பெர்ம் போகிறது நல்லது.